ஹாய் மக்கள்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் இனிய யுகாதி பண்டிகையின் நல்வாழ்த்துக்கள். ஸோ என்னடா காஸ்ட்யூம் இப்படி இருக்க யுகாதி பண்டிகை அன்றைக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆல்மோஸ்ட் மார்னிங்கே நான் சாரீ வேர் பண்ணி பூஜாலாம் முடிச்சுட்டு அனல் தாங்க முடியலைங்க, பயங்கர வெயிலாக இருக்குது. ஒசூர்லேயே எப்படின்னா அதர் டிஸ்ட்ரிக்ஸ்லலாம் எப்படி இருக்குன்னு எனக்கு நிஜமாக தெரியல. ரொம்ப அனலாக இருக்குது, சமாளிக்கவே முடியல. ஸோ அதனால காஸ்ட்யூம் சேஞ்ச் பண்ணிட்டேன். அண்ட் மோர் தென் தட் இன்றைக்கி பக்கத்தில் தம்பி வீட்லேயும் அண்ணா வீட்லேயும் விருந்து வச்சுருக்காங்க யுகாதிக்காக. ஸோ என்ன விருந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் சிக்கன் பிரியாணி, மட்டன் ஃப்ரை, ஃபிஷ் ஃப்ரை, நைட்டுக்கு பார்த்திங்கன்னா இட்லி, நாட்டுக்கோழி குழம்பு, சிக்கன் லாலிபாப், இந்த மாதிரி வெரைட்டிஸாக. ஸோ என்னென்ன பண்ணுறாங்கன்ட்டு எல்லாத்தையும் நான் கேப்சர் பண்ணி உங்களுக்காக அனுப்புகிறேன். இந்த வருஷம் புது வீட்டில் யுகாதி ஃபெஸ்டிவல் எப்படி போச்சுன்றதை நாளைக்கு நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஃபுல் லாங் வீடியோ. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நான் நம்ம வீட்டில் எப்படி பூஜை போட்டேன் அப்படின்றது வரும், பார்த்துக்கோங்க. யுகாதி ஃபெஸ்டிவலில் பார்த்திங்கன்னா புது வருஷம். ஸோ இந்த புது வருஷத்தில் என்னென்ன வச்சு நம்ம பூஜை பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னடாவில் தான் நான் சொல்லுவேன், பேவு பெல்லா அப்படின்னு சொல்லுவோம். பேவு பெல்லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேவு அப்படின்னா வேப்பிலை, ஸோ கசப்பு, அண்ட் பெல்லா வெல்லம் இனிப்பு, அப்புறமா மாங்காய் புளிப்பு. ஸோ இந்த மூணுத்தையும் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கடவுள்கிட்ட வச்சுட்டு நம்ம பூஜை பண்ணுவோம். ஸோ ஏன்னா நம்ம லைஃப்பில் எல்லாமே இருக்கும். சந்தோஷம் எப்படி சொல்கிறது, வெறும் சந்தோஷமே எப்போவும் கொடுங்க கடவுளானா கண்டிப்பாக முடியாது. ஸோ எல்லாமே கலந்து இருக்கும் லைஃப். அப்படின்னா சோகம், சந்தோஷம், வெறுப்பு, அந்த மாதிரி எக்ஸட்ரா சொல்லிகிட்டே போகலாம். ஸோ எல்லாமே இருக்கும். ஸோ இந்த வருஷத்துலேருந்து எல்லாமே ஈவனாக இருக்கட்டும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கலாம். ஸோ மக்கள்ஸ், இன்றைக்கி என்ன ரொம்ப ஸ்பெஷலாக செய்வாங்கன்னா, ஒப்பட்டு அப்படின்னு சொல்லுவோம், ஓலிகை சொல்லுவாங்க, ஒப்பட்டு சொல்லுவாங்க, போலி சொல்லுவாங்க தமிழில். ஸோ இந்த மாதிரி போலி செஞ்சுட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டோன்னா அப்படியே அட்டகாசமாக இருக்கும். அண்ட் எங்கள் ஊர் ஃபேமஸ் கோசம்பரி அப்படின்ட்டு, அது வெள்ளரிக்காய் கட் பண்ணி பாசிப்பருப்பை போட்டு ஊற வச்சுட்டு எல்லாம் பச்சையாக செஞ்சு சாப்பிட்றது, அதுவும் அட்டகாசமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் யார் வீட்டில் செஞ்சு இன்றைக்கி உங்களோட பூஜை முடிச்சிட்டிங்க அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது நான் வீட்டில் போட்ட பூஜையை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ கோலத்தில் ஸ்டார்ட் பண்ணலாம். குட்டி கோலம் தான் இன்றைக்கி போட்டேன். ஸோ ஒரு வழியாக பூஜையை முடிச்சிட்டேன் நான். ஸோ நெக்ஸ்ட்டு தம்பி வீட்டுக்கு போனோம். ஸோ எல்லா ப்ரிப்ரேஷன் அங்கே லஞ்சுக்கு ரெடி பண்ணுவாங்க. அதனால் நான் எப்போ பூஜை பண்ணாலும் என் கூட என் குட்டி பசங்கள்லாம் இருப்பாங்க. ஸோ கோயிலுக்கு போகிறதுக்கு டைம் லேட் ஆகிடுச்சு. அதனால் பக்கத்தில் ஸ்கூல் பக்கத்தில் ஒரு பிள்ளையார் இருக்கார், அங்கே போயிட்டு ஒரு குட்டி பூஜை போட்டு வந்துட்டேன் பசங்களோடவே சேர்ந்து. ஸோ மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.